விண்வெளியில இருந்து கொலம்பியா விண்கலம் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. நாசாவில் இருக்கிற எல்லாரும் அந்த விண்கலத்தையும் அதுல பயணம் செஞ்ச 7 பேரையும் வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்துல அந்த விண்கலம் தரையிறங்கிறதுக்கு இன்னும் 16 நிமிடங்கள் தான் இருந்துச்சு. நாசா மட்டும் இல்லாம மற்ற நாட்டு விஞ்ஞானிகளும் இந்த நிகழ்வை பார்க்க ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த விண்கலம் விண்வெளியிலேயே வெடிச்சு சிதறிடுச்சு. அதுல பயணம் செஞ்ச கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 பேரோட உடலும் அந்த வெடிப்பிலேயே சிதறிடுச்சு. இந்தியாவோட முதல் பெண் விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லா பூமியில கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே விண்வெளியில கலந்துட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் சோகத்துல ஆழ்ந்த தருணம்னு இத சொல்லலாம். இந்தியால பிறந்த ஒவ்வொருத்தரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு இது. உங்களுக்கு கல்பனா சாவ்லா பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்தியன் பிளாக கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் சாதிக்க துடிக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னோட வாழ்க்கைய ஒரு முன்னுதாரணமா ஆக்கிட்டு போயிருக்காங்க கல்பனா சாவ்லா. ஹரியானா மாநிலத்துல இருக்கிற கர்னல்ங்கிற ஊர்ல 1962ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி பிறந்திருக்காங்க கல்பனா சாவ்லா. புத்திசாலி குழந்தையா இருந்த கல்பனாவை முன்கூட்டியே ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக அவரோட பிறந்த தேதிய 1961 ஜூலை 1ன்னு பதிவு செஞ்சிருக்காங்க அவங்க பெற்றோர். இவரோட எல்லா சான்றிதழ்கள்லயும் இதே தேதி தான் இருக்கும். இவரோடது ஒரு பஞ்சாபி குடும்பம். இவரோட அப்பா பேரு பனாரஸ் லால் சாவ்லா, அம்மா பேரு சன்யோகிதா தேவி. இவங்களோட 4 பிள்ளைகள்ல கல்பனா சாவ்லா தான் கடைக்குட்டி. மற்ற பெண் குழந்தைகள் மாதிரி பொம்மைகளை வச்சு விளையாடுறதுக்கு பதிலா விமானங்களை வரைஞ்சும் ஓவியம் தீட்டியும் விளையாடுவாங்களாம் கல்பனா சாவ்லா. இதுக்கு காரணம் இவங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது கர்னல் மாவட்டத்துல இருக்கிற ஃபிளையிங் கிளப் பக்கத்துல தான் இவங்க ஃபேமிலி குடியிருந்திருக்காங்க. கல்பனா சாவ்லா எப்பவுமே தலைக்கு மேல பறக்கிற விமானங்களை வியந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஒரு தடவை ஃபிளையிங் கிளப்புக்கு கூட்டிட்டு போக சொல்லி அப்பாவை ரொம்பவே தொந்தரவு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பிடிவாதம் பொறுக்காம பனாரஸ் லால் சாவ்லா கல்பனாவையும் அவரோட சகோதரரையும் ஃபிளையிங் கிளப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. விமானங்களை பக்கத்துல பார்த்து வியந்து போயிருந்திருக்காங்க கல்பனா சாவ்லா. விமானம்லாம் எப்படி பறக்குது, தரையில எப்படி ஓடுதுன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களோட ஆர்வத்தை பார்த்து ஒரு தடவை விமானத்துல பயணம் செய்ய ஏற்பாடு செஞ்சிருந்திருக்காரு கல்பனாவோட அப்பா. அதுக்கு பின்னாடி விமானங்கள் மீதான அவங்களோட காதல் இன்னும் அதிகமாயிடுச்சு. பேப்பர்ல விமானங்களை செஞ்சு பறக்க வைக்க முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்களாம். கல்பனா சாவ்லா தன்னோட ஆரம்ப கல்விய கர்னல்ல இருக்கிற தாகூர் அரசு பள்ளியில தொடங்கி இருந்திருக்காங்க. அந்த சின்ன வயசுலேயே விண்வெளி வீரர் ஆகணுங்கிற இலக்க மனசுல பதிச்சுக்கிட்டாங்க கல்பனா சாவ்லா. பள்ளி படிப்பை முடிச்சதும் சண்டிகார்ல இருக்கிற பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல விமான பொறியியல் படிக்க ஆசைப்படுறாங்க. அந்த துறையில படிச்ச மத்த எல்லாருமே ஆண்களா இருந்ததுனால கல்பனாவோட பெற்றோர்கள் இந்த படிப்புக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் கல்பனாவோட எண்ணத்தை அவங்களால மாத்த முடியல. 1982ஆம் ஆண்டு முதல் பெண் விமான பொறியியல் பட்டதாரி ஆகியிருக்காங்க கல்பனா சாவ்லா. விண்வெளியை பத்தி கனவு கண்டுட்டு இருந்த கல்பனாவுக்கு அமெரிக்காவில முதுகலை பட்டம் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 1984ஆம் ஆண்டு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்துல விண்வெளி பொறியியல் துறையில முதுகலை படிப்புல பட்டம் வாங்கியிருக்காங்க. 1988ஆம் ஆண்டு கொலோராடோ பல்கலைக்கழகத்துல அதே பொறியியல் துறையில முனைவர் பட்டமும் வாங்குறாங்க. அதே வருஷம் நாசாங்கிற அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையத்துல கல்பனா சாவ்லாவுக்கு வேலை கிடைக்குது. கல்பனா சாவ்லாவுக்கு விமானங்களையும் கிளைடர்களையும் இயக்குறதுக்கும் கத்துக் கொடுக்கறதுக்கும் தகுதி சான்று கிடைக்குது. கல்பனா சாவ்லா ஒரு என்ஜின் பொருத்தின விமானங்கள், பல என்ஜின்களை பொருத்தின விமானங்கள், கடல் விமானங்கள், கிளைடர்களையும் ஓட்டுறதுக்கு அனுமதி வாங்கியிருந்திருக்காங்க. அங்க கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் மற்றும் வெர்டிகல் ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் தொடர்பான ஆராய்ச்சிகள்லையும் ஈடுபட்டிருந்திருக்காங்க கல்பனா சாவ்லா. 1993ஆம் ஆண்டு ஓவர்செட் நிறுவனத்துல துணை தலைவராகவும் ஆய்வு விஞ்ஞானியாவும் சேர்ந்திருக்காங்க. அடுத்த வருஷமே இவரோட விண்வெளி கனவை நனவா மாத்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. விண்வெளி பயணத்துக்கான பயிற்சி தேர்வுக்கு விண்ணப்பம் செய்யறாங்க கல்பனா சாவ்லா. பயிற்சிக்கு அப்ளை பண்ண சுமார் 3000 நபர்கள்ல இருந்து 6 பேர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த 6 பேர்ல கல்பனா சாவ்லாவும் ஒருத்தர். 1995ஆம் ஆண்டு பயிற்சி முடிஞ்சு விண்வெளி வீராங்கனையா தகுதி அடைகிறாங்க. ஜான்சன் விண்வெளி தளத்துல நடந்த பல கட்ட உடல் மருத்துவ பரிசோதனைகள், கடுமையான நேர்காணல்களை எல்லாம் கடந்து வெற்றிகரமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கல்பனா சாவ்லா. 1996ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி கொலம்பிய விண்வெளி ஊர்தியான STS-87ல தன்னோட முதல் பயணத்தை தொடங்குறாரு கல்பனா. இவரையும் சேர்த்து 6 விண்வெளி வீரர்கள் கொண்ட குழு
புளோரிடாவில் கேப் கெனவரல் முனையில இருந்து விண்ணுக்கு செலுத்தப்பட்டது. இந்த விண்கலத்தோட இயந்திர கரங்களை இயக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு கல்பனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தன்னோட முதல் பயணத்துல 360 மணி நேரம் விண்வெளியில இருந்திருக்காங்க. 10.67 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு பூமிய 252 தடவை சுத்தி வந்திருக்காங்க. அப்போ ஸ்பார்டன்கிற செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் போது அது செயலிழந்திருக்கு. அதுல இருந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு செயற்கைக்கோளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்திருக்காங்க கல்பனா சாவ்லா. டிசம்பர் 5ஆம் நாள் 6 விண்வெளி வீரர்களும் வெற்றியோட பூமிக்கு திரும்பினாங்க. அன்னைக்கு விண்வெளிக்கு சென்று வந்த முதல் இந்திய பெண்கிற பெருமை கிடைச்சது கல்பனா சாவ்லாவுக்கு. தன்னோட முதல் விண்வெளி பயணத்துல செயற்கைக்கோள் எடுத்த இமயமலையோட புகைப்படங்களை அப்போதைய இந்திய பிரதமர் திரு ஐகே குஜ்ரால் கிட்ட காட்டியிருக்காங்க. விண்வெளித்துறை எவ்வளவோ முன்னேறிட்ட இந்த காலத்துல கூகுள் எர்த்த கையில வச்சுட்டு சுத்துற அளவுக்கு வசதிகள் பெருகிட்ட இன்றைய நாட்களுக்கு விதை போட்டது கல்பனா சாவ்லான்னு சொன்னா மிக இல்ல. அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியோட அந்த படத்தை பிரதமர் கிட்ட காட்டியிருப்பாங்க. நம்ம பிரதமரும் அந்த படங்களை எவ்வளோ ஆர்வமா பார்த்திருப்பாங்க. நாம கற்பனையா நினைக்கிறத விட ரொம்பவே நெகிழ்ச்சியான பெருமையான தருணமா அது இருந்திருக்கும். முதல் விண்வெளி பயணம் முடிஞ்ச 5 ஆண்டுகள்லயே மறுபடியும் விண்வெளிக்கு போக கல்பனாவுக்கு அழைப்பு வந்திருக்கு. முதல் பயணத்துல அவங்கள பத்திரமா தரையிறக்குன அதே கொலம்பியா விண்கலம் STS-107 2003ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டாங்க. மைக்ரோ கிராவிட்டி சோதனைகள், விண்வெளி வீரர்களோட ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சுமார் 80 அறிவியல் ஆராய்ச்சிகள் அந்த பயணத்துல மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 16 நாள் ஆராய்ச்சி பயணத்தை முடிச்சிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி கொலம்பியா விண்கலம் தரையிறங்கிட்டு இருந்திருக்கு. தரையை அடையிறதுக்கு சரியா 16 நிமிடங்களே இருந்த நேரம் யாருமே எதிர்பார்க்க முடியாதபடி விண்கலம் வானத்திலேயே வெடிச்சு சிதறிடுச்சு. கல்பனாங்கிற நம்பிக்கை நட்சத்திரம் தன்னோட 41ஆவது வயசுல வானத்திலேயே நிரந்தரமா தங்கிட்டாங்க. இந்த சோக நிகழ்வு இந்தியாவை மட்டும் இல்ல உலகத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சுன்னு தான் சொல்லணும். கொலம்பியா விண்வெளி பயணத்துக்கு முன்ன அவர்கிட்ட எடுக்கப்பட்ட பேட்டியில உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தவங்க இல்ல ஊக்கம் கொடுத்துட்டு இருந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கல்பனா சாவ்லா முழு மனசோட ஒரு வேலையில ஈடுபடுற யாரை பார்த்தாலும் எனக்கு ஊக்கம் கிடைக்கும். உதாரணத்துக்கு என்னோட உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் அவங்க வேலைய முழு மனசோட செஞ்ச விதம், கற்பிக்கிறதுல எங்களோட அதிக நேரத்தை செலவிட்ட விதம், அவங்களோட பொறுமை, இதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தாலும் எனக்கு வியப்பா இருக்கு. இதை தவிர கண்டுபிடிப்பாளர்களோட கதைகளும் எனக்கு ஊக்கம் தரும்னு சொல்லியிருக்காங்க. கல்பனா சாவ்லாவோட ரூம் ஆபீஸ் 2லயுமே புக்ஸ் தான் நிறைய இருக்குமா. ஃபேமிலி போட்டோவோட விதவிதமான ஏரோப்ளேன் பொம்மைகளை நிறைய வச்சிருப்பாங்களாம். கல்பனா சாவ்லாவோட கடைசி ஆசை மலை பகுதிகளில் வாழணுங்கிறது தான். கல்பனாவோட மறைவுக்கு பின்னாடி அவங்க பெற்றோரும் கல்பனாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஃபேமிலியோட இமயமலைக்கு போயிருந்திருக்காங்க. அங்க போனதும் அவங்க ஃப்ரெண்டுல ஒருத்தர் அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். படிச்சுட்டு இருக்கும்போது அறிவியல் தொழில்நுட்பம் படிக்க கல்பனாவோட ஃப்ரெண்ட் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா படிக்கிறதுக்கு தேவையான பணம் அவங்களுக்கு கிடைக்கல. இதை தெரிஞ்சுக்கிற கல்பனா சாவ்லா தான் அவங்க படிப்பு முடிகிற வரைக்கும் பணம் கட்டியிருக்காங்க. கல்பனாவோட இழப்ப அவங்களால தாங்க முடியல. இந்த சம்பவம் நடந்தப்ப கல்பனா சாவ்லாவோட ஃப்ரெண்டு ஹவாயோட மேயரா இருந்திருக்காங்க. இத ஒரு பொது நிகழ்ச்சியில கல்பனா சாவ்லாவோட அப்பா தெரிவிச்சிருக்காரு. கல்பனா சாவ்லா மொத்தம் 31 நாட்கள் 14 மணி நேரம் 54 நிமிடங்கள் விண்வெளியில இருந்திருக்காங்க. கல்பனாவோட நினைவா நாசா விண்வெளி நிறுவனம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கி இருக்கு. அமெரிக்க காங்கிரஸ்னல் ஸ்பேஸ் மெடல் ஆஃப் ஹானர் விருது, நாசா ஸ்பேஸ் ஃபிளைட் மெடல், நாசா டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் மெடல் உள்ளிட்ட பல பதக்கங்களும் விருதுகளும் கல்பனா சாவ்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவரோட வேண்டுகோள் படி கல்பனா படிச்ச ஸ்கூல்ல இருந்து 1998ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சம்மர் ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் புரோகிராமில் 2 மாணவர்கள் நாசாவுக்கு போயிட்டு இருக்காங்க. கல்பனா சாவ்லாவோட பெருமையை போற்றும் வகையில அப்போதைய தமிழக முதல்வராயிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்துல தீர தீர சாகச செயல் புரியும் இளம்பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படும்னு அறிவிப்பு செஞ்சாங்க. அதன்படி 2011ஆம் ஆண்டுல இருந்து வருஷந்தோறும் இந்த விருது வழங்கப்பட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி இளம் பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்க கர்நாடக அரசு கல்பனா சாவ்லா விருதை 2004ஆம் ஆண்டு முதல் வழங்கிட்டு வருது. கல்பனா சாவ்லா நினைவு உதவித்தொகைங்கிற பேர்ல டெக்சாஸ் பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டுட்டு இருக்கு. அவரோட நினைவா நியூயார்க்ல ஒரு வீதிக்கு கல்பனா சாவ்லாவோட பேரை சூட்டியிருக்காங்க. வானத்தை பத்தி கனவு கண்ட கல்பனா சாவ்லா அந்த வானத்தையே தன் வசமாக்கிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும்.
கனவோடு கலந்த உழைப்பும் செய்யற வேலையில முழு மனதோட ஈடுபடுற பண்பும் தான் கல்பனாவை விண்வெளிக்கு செலுத்தியது. வாழ்க்கையில சாதிக்க துடிக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் கல்பனா சாவ்லா ஒரு ஆகச்சிறந்த ரோல் மாடல். 40 வருஷங்கள் மட்டுமே உலகத்துல வாழ்ந்தாலும் 80s 90s குழந்தைங்களுக்கு கல்பனா சாவ்லாவும் அவரோட சாதனைகளும் தான் அடி உரமா இருந்துச்சு. 2K கிட்ஸ் மட்டும் இல்ல, இந்த உலகம் இருக்கிற வரை பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கல்பனா சாவ்லாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.